பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம். உலகம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மனது காயப்பட்டால் பிடித்தவர்களிடம் போய் ஆறுதல் தேடலாம். ஆனால் பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தும் போது யாரிடம் ஆறுதல் தேடி போவது என்று இந்த உலகம் சொல்லுகிறது. இன்னொரு கருத்து பார்க்க போறோம். பிரச்சனைகள் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலரிடம் கேள்வி கேட்க கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. சூப்பரா இருக்குல்ல? இந்த 3 காரியத்தை நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா யாருக்கிட்டையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனா ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட அமைதியா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்க வேண்டும். யாரையும் அதிகமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. அதிகமாக நம்ம யாரை நம்புகிறோமோ அவர்கள் தான் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது, நம்மை காயப்படுத்தினவர்களை தேவன் விசாரிப்பார். வசனம் இருக்காங்க, கண்டிப்பாங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14, 15. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றையும் கூட்டவும் மாட்டார், அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் மாட்டார். மனுஷர் தமது சமூகத்தில் பயந்து இருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்போதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறது முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பா. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ, நடந்துகிட்டு இருக்கோ, தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, வசனத்துல படிச்சது போல தேவனுக்கு நாம் பயந்து இருக்க பழக சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி கோல்ட நெருப்புல போட்டு அது இன்னும் சுத்த பொன்னாக விளங்குவதற்காக அதை போடுறாங்களோ, அது போல சில பிரச்சனைகள் வரும்போது தேவனுக்கு நாம் இன்னும் பயப்பட வேண்டும் என்கிறதை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, நீதிமொழிகள் 23:17 நாள்தோறும் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பயத்தோடு இருக்க பழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நாளானது விளங்க பண்ணும். நம்முடைய நீதி நியாயத்தை தேவன் கண்டிப்பாக ஒரு நாள் வரும், இவங்க சொன்னது இவங்க செஞ்சது எல்லாமே சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்கள் நம்மளுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆறுதல் தேவனிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உலகம் ஒரு வேளை தெரியாம பேசலாம், நம்ம ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகள் அவரிடத்துல ஆறுதலை தேடி போலாமா? God bless you. Thank you.